ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்களாக இருந்தாலும் 2008 வெளியான தமிழ் திரைப்படமான பூ அவரின் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. கிராமத்து பெண்ணாக அவரது இயல்பான நடிப்பு விமர்சகர்களின் பாராட்டையும் விருதுகளையும் பெற்று தந்தது. மலையாளத்தில் பெங்களூர் டேஸ், சார்லி, டேக் ஆஃப், உயரே போன்ற படங்களில் வலுவான பெண்மையை வெளிப்படுத்தும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்ததன் மூலம் அவர் தென்னிந்திய சினிமாவில் தனித்துவமான நடிகையாக உயர்ந்தார். குறிப்பாக டேக் ஆஃப் திரைப்படத்திற்காக கேரள மாநில விருதும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் வெள்ளிமயில் விருதையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் அவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவரின் கதாபாத்திரம் இப்போதும் ரசிகர்கள் மனதில் பசுமையாக உள்ளது. பூ திரைப்படத்தில் மாரி, மரியான் படத்தில் பனிமலர், உத்தம வில்லன் படத்தில் யாமினி, பெங்களூரு நாட்கள் படத்தில் மாற்றுத்திறனாளி RJ சாரா எலிசபெத், இந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் பார்வதியின் உணர்ச்சி பூர்வமான நடிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 2024ஆம் ஆண்டு வெளியான தங்கலான் திரைப்படத்தில் கங்கம்மா என்ற பழங்குடியின பெண் கதாபாத்திரத்தின் மூலம் மீண்டும் தன்னுடைய நடிப்பு வலிமையை நிரூபித்தார். பார்வதி தேர்வு செய்யும் கதாபாத்திரங்களில் பெண்களின் மன வலிமை, உண்மை உணர்ச்சி மற்றும் சமூக நுணுக்கம் பிரதிபலிப்பதே அவரின் தனிச்சிறப்பாகும். நடிப்பை தாண்டி சமூக செயல்பாடுகளிலும் பார்வதி முக்கிய குரலாக திகழ்கிறார். மலையாள திரைத்துறையில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தும் விமன் இன் சினிமா கலெக்டிவ் அமைப்பின் நிறுவனர் உறுப்பினர்களில் ஒருவராக செயல்படுகிறார். திரைத்துறையில் பாலியல் தொந்தரவு, வேலையிடத்தில் நடக்கும் அநீதிகள், பாலின சமத்துவம் போன்ற விஷயங்களில் காட்டமாக கருத்து தெரிவித்து வருகிறார். அதேபோல் திரைப்படங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் வசனங்கள் மற்றும் ஆணாதிக்க மனப்பான்மையை உயர்த்தி பேசும் காட்சிகளை அவர் வெளிப்படையாக விமர்சித்துள்ளார். தன்னுடைய பெண்ணிய கருத்துக்களால் சில வாய்ப்புகளை இழந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சமத்துவமான சூழலை உருவாக்க வேண்டுமென்ற நோக்கில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்த மாத தொடக்கத்தில் மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை பார்வதி கலந்து கொண்டிருக்கிறார். பல பாலிவுட் நட்சத்திரங்களோடு நடிகை பார்வதியும் ஸ்டைலிஷான உடையில் தன்னம்பிக்கையோடு தோன்றினார். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. பலர் அவருடைய தோற்றத்தையும் தைரியத்தையும் பாராட்டி இருந்தாலும் சிலர் அவரை உருவகேலி செய்து கமெண்ட்களை பதிவிட்டனர். மல்யுத்த வீரரை போல இருக்கிறார், பாட்டி மாதிரியான தோற்றம், இந்த உடை அவருக்கு பொருந்தவில்லை என்று நெட்டிசன்களில் சிலர் நடிகை பார்வதியை உருவகேலி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு பார்வதியின் ரசிகர்கள் எதிர்வினையாற்றி வருகின்றனர். உருவகேலியை பற்றி கண்டுகொள்ளாத நடிகை பார்வதி கடந்த சில மாதங்களாக பல பொது நிகழ்ச்சிகளில் வித்தியாசமான ஃபேஷன் தோற்றங்களில் கலந்து கொள்கிறார். ஒரு நடிகையின் திறமை, சாதனை, சமூக பங்களிப்புகள் போன்றவற்றை விட அவர்களின் உடல் தோற்றத்தையே மையமாக வைத்து பேசும் மனநிலை மாற வேண்டும் என நெட்டிசன்கள் நடிகைக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருகின்றனர். சமூக ஊடகங்கள் எல்லோருடைய கருத்துக்களை பதிவு செய்ய இடமளித்தாலும் அந்த சுதந்திரம் பொறுப்புடன் பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. ஒருவரின் தோற்றத்தை விமர்சிப்பது எளிதாக இருக்கலாம், ஆனால் அதனால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் பாதிப்புகள் பற்றி பலர் சிந்திப்பது இல்லை. இந்நிலையில் உருவகேலிகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு தனது பயணத்தை தொடரும் நடிகை பார்வதி பலருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறார். தனது விருப்பமான கதாபாத்திரங்களையும் தனித்துவமான ஃபேஷன் தேர்வுகளையும் தைரியமாக முன்னிறுத்தும் அவர் அழகு என்ற அளவுகோல் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது இல்லை என்ற கருத்தை மீண்டும் வலியுறுத்துகிறார். மொத்தத்தில் இந்த விவகாரம் ஒரு நடிகையை பற்றியது என்பதையும் தாண்டி இணையத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் உருவகேலி கலாச்சாரத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.